நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணோன்னா அதில் என்னென்ன இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், அபவுட் டெஸ்ட் பேஜ், கான்டாக்ட் டெஸ்ட் பேஜ், டெஸ்டிமோனியல்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அந்த சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்ஸோ வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இண்டிவிஜுவல் பேஜஸில் இருக்கும். சப் சர்வீஸ் பேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, டேட்டா பாலிசி இது வந்து கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியில் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சரி. ஏன்னா வந்து இப்போ ஆன்லைன் மூலிமா நடக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனுமே வந்து கன்சியூமர் கோர்ட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து கேஸ் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். உங்களோட ரீஃபண்ட் பாலிசி என்ன, எங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலோ இல்லை சர்வீஸ் வாங்கினாலோ நீங்கள் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து அக்ரி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு நாளைக்கு லீகலாக போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டோ இல்லை ஃபோன் சேட்டோ வந்து உங்களுக்கு எல்லா பேஜஸ்லையுமே வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு லைவ் சேட் இன்டெகிரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கூகுள் மேப் வந்து இன்டெகிரேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப லோனும் சொல்ல முடியாது, ரொம்ப ஹைனும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வெப்சைட்டாக இருக்கும், குட் லுக்கிங் வெப்சைட்டாக இருக்கும். வெப்சைட்டோட பேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 15 பேஜ்க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யூடியூப் இன்டெகிரேஷன், இன்ஸ்டாகிராம் இன்டெகிரேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்டெகிரேஷனை டேரெக்டாக இங்கே லிங்க் கொடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு போகிறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்லாம் போடுறீங்க, வீடியோஸ்லாம் போடுறீங்களோ அது எல்லாமே இங்கேயே வந்து எம்போர்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் வந்து யூடியூப்மே. அதே மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் இன்டெகிரேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. கூகுள் மை பிஸ்னஸில் யாராச்சும் ரிவ்யூ போட்டாங்கன்னா அந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் ஸ்க்ராலிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிசைன் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப லோ ரேட்டடாக இல்லாமல் ஒரு பேஜஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 6 to 7 செக்ஷன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய வெப்சைட்ஸ் மாதிரி தெரியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் நீங்களே அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து SEO ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஒர்க் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட டெவலப்பர்கிட்ட கொடுத்து அவங்க மூலிமா நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாமல் ஒரு சின்ன பேனல் மாதிரி ரெடி பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் இதிலேயே ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் மெயின் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் இது வந்து நிறைய போடும்போது என்ன ஆகுனா உங்கள் வெப்சைட் வந்து நல்லா ஃப்ளோட் ஆகி மேலே வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பேஸ் பண்ணி லோ ரேட்டட் காம்படிட்டர்ஸ் இல்லை வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னால நீங்கள் வந்து ஈஸியாக வந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆல் ஓவர் சென்னையோ இல்லை தமிழ்நாட்டிலே நீங்கள் மேலே வர முடியலனாலும் உங்களோட ஏரியாவில் உங்களால் ஈஸியாக வந்து வித்தின் ஒரு 5 days 10 days வந்து மேலே வர முடியும். கண்டிப்பாக எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.